வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 6th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாகவே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அது எந்த மாதிரி ஃபார்மெட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம் இல்லையா, லைபிலிட்டிஸ் அசர்ட், அதே மாதிரி தான் ஐட்டமும் அதே ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ நம்ம லைபிலிட்டிஸில் வர ஐட்டம்ஸ் எல்லாம் லைபிலிட்டிஸில் போடுவோம், அசர்ட்டில் வர ஐட்டம்ஸ்லாம் அசர்ட்டில் போடுவோம். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி ஆகாது. நமக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா நமக்கு டேலி ஆகணும், இதில் டேலி ஆகாது. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சைடு வந்து ரிமைனிங் அமௌண்ட் வரும் இல்லையா, இங்கே மேக்ஸிமம் லைபிலிட்டி சைடு மட்டும்தான் வரும். ஸோ அந்த லைபிலிட்டி சைடு வர ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் கீழே calculate capital as at the date அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கான கேபிட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ சம் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் இன் த புக் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st March 2018. தாமஸோட புக் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க 31st March 2019. இதில் பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி டெப்டார்ஸ், and then credit side bills payable, cash in hand, bills receivable, stock கொடுத்துருக்காங்க. prepare statement of affairs as on 31st March 2019. ஸோ அது மூலிமா நமக்கு கிடைக்கிறது calculate capital as at that date, அந்த டேட்டோட கேபிட்டல். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதாவது லைபிலிட்டி சைடு வரும், எதாவது அசட் சைடில் வரும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து லைபிலிட்டி சைடு வரும், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அசட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறதும் அசட்டு, சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறதும் அசர்ட்டு, பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது லைபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எது வந்தாலும் அது வந்து அசர்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது அசர்ட்டு, ஸ்டாக் அப்படிங்கிறது அசர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த புக் ஆஃப் தாமஸோட புக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டேட் எந்த டேட்டுக்குன்னா 31st March 2019. சரிங்களா? அதை தான் நம்ம ஹெட்டிங்காக போட்டுக்கணும். ஸோ லைபிலிட்டிஸ் அசர்ட் அப்படிங்கிறது பிரிச்சாச்சு. இங்கே லைபிலிட்டி சைடு என்னென்ன ஐட்டம் வரும்னு பார்க்கலாம். லைபிலிட்டி சைடு அப்படிங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிளும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஐட்டமும் நம்ம லைபிலிட்டி சைடு எழுதிக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh. ஓகேங்களா? பில்ஸ் பேயபிள் 1,20,000. அப்போது இந்த ரெண்டு லைபிலிட்டி சைடு வரது எழுதியாச்சு. ரிமைனிங் அசட் சைடு வரதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் 80,000. நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakh. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ் 3,20,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 20,000. பில்ஸ் ரிசீவபிள் 60,000. ஸ்டாக் 2,20,000. இப்போது இதை ஆட் பண்ணலாம். லைபிலிட்டி சைடு ஆட் பண்ணால் 6 + 1 7,20,000 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த சைடு ஆட் பண்ணலாம். இங்கே ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 10 lakh அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 10 lakh மைனஸ் 7,20,000, ரிமைனிங் அந்த கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,80,000. ஓகேங்களா? அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு போடுவோம்னா கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஃபார்மெட்லேயே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ஆட் பண்ணோன்னா நமக்கு இங்கேயும் 10 lakh வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது டேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? 10 lakh.